விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து நிதானம் அப்படிங்கிறது மட்டும் இவங்கக்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க ஓவராலாக இவங்க ஃபேமிலியவே வந்து இவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற நினைப்பும் இவங்களுக்கு இருக்கும். தன்னோட கெப்பாசிட்டிக்கு தாண்டி அதிக அளவுக்கு ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்து வைப்பாங்க. வீடு வாங்குறது, இல்லை ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயமா இருக்கும். அதுக்காக எப்பயுமே இவங்க இந்த இடத்துல வாங்கி போட்டோமே, இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே, வேல்யூ ஏறவே இல்லையே அப்படிலாம் கவலைப்படுற மாதிரி கண்டிப்பாக வந்து லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கும். திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்ற மாதிரியான இவங்க லைஃப்பை பிரிச்சிடலாம். அந்த அளவுக்கு கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிரத்யேகமான வெற்றிகளை தரக்கூடிய அபண்டன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர்களையும் பார்க்க போகிறோம். இப்போது இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 8வது ராசியாக வருது. இந்த ராசியில் வந்து விசாகம், அனுசம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள்லாம் இன்க்ளூட் ஆகுது. இந்த 3 நட்சத்திரத்தோட ஒட்டுமொத்த கலவை தான் இந்த விருச்சிக ராசினர். இவங்களுக்கு பிரத்யேகமான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகம், கோபம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க எதை தொட்டாலும் அந்த கேரக்டர்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் ஆகி இருக்கும். இவங்க என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து நிதானம் அப்படிங்கிறது மட்டும் இவங்கக்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே சொன்ன டைமில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதே மாதிரி நல்ல விதமாகவும் முடிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தாலும் அதாவது இவங்க பர்ஃபெக்ஷனாக இருந்தாலுமே கூட மற்றவங்கள்ட்டையும் அதே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து சில சங்கடங்கள்லாம் வரத்தான் செய்யும். இந்த விஷயங்களை வந்து இவங்க வீட்லேயுமே இவங்க மற்ற நபர்கள்ட்ட எதிர்பார்க்குறப்ப அதன் மூலமாக சில சங்கடங்கள்லாம் வரும். யாராலையும் இவங்க எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷனையோ இல்லை இவங்க எதிர்பார்க்குற ஒரு வேகத்திலையோ அந்த விஷயங்களை செஞ்சு முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்களோட வேகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அவங்களோட இன்பார்ன் குவாலிட்டிஸில் இதுவுமே ஒன்று. இவங்க ஓவராலாக இவங்க ஃபேமிலியவே வந்து இவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற நினைப்பும் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஒரு சாதாரண சென்டென்ஸை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லாமல் அதை வந்து ஒரு ஆர்டர் டோனில் சொல்கிறது தான் இவங்களுக்கு வரும். இவங்க நேச்சுரலாகவே அந்த மாதிரி அவங்க பேச்சே அப்படி இருக்கும். அது வந்து மற்றவங்களெலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை அவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்த அவங்க அந்த இடத்துல இருக்க பீப்புளை இவங்களை ஆளுமை செய்யணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஹேபிட் தான். அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா, அந்த மாதிரி அதுக்கு அடிப்பணியில் யாரும் அவங்க பேச்சுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக நவுந்துருவாங்க. இவ்வளோ அதிரடியான கேரக்டர்ஸ், வேகம், கோபம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட இவங்க வந்து பாசத்துக்கு அடிமையான பீப்புள். இவங்க ஃபேமிலி ஆகட்டும், இவங்க குழந்தைகளாகட்டும், இவங்க நட்பு வட்டாரங்கள் ஆகட்டும், எல்லாரையுமே ரொம்ப உள்மனசோடு நேசிக்கக்கூடிய பீப்புள் அவங்க பல நண்பர்களோ இல்லை உறவினர்களோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்க எல்லாருமே நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு அந்த எவ்வளோ பெரிய துரோகமாக இருந்தாலும் அதை மறந்துட்டு திருப்பி அவங்க கூட ஒரு கனெக்டிவ்க்கு வரக்கூடிய ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பிணைப்பில் இருக்கக்கூடிய பீப்புள் இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி விஷயங்களை அவங்க முன்னெடுத்து வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் அதிகப்படியான ஆர்வம் காட்டக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசினர் தான். நிறைய ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ணக்கூடிய பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசியின் கீழ் தான் வருவாங்க. இவங்களுக்கு அத்லெட்ஸாகவே இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இவங்க தங்களை இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. இவங்க லைஃப்பில் அதை வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனாக வச்சுக்குவாங்க. சாதாரணமாக அதை வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே கூட ஒரு பேட்மிண்டன் போகிறது அந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்லையாவது அதை செய்வாங்க. ஆனால் அதை வந்து கண்டினியூஸாக விடாமல் செய்வாங்க. இதை செய்யலை அப்படின்னா நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் செய்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு கார் டிரைவிங் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். நிறைய பெரிய வெஹிக்கிள் கூட இவங்களால் டிரைவ் பண்ண முடியும். ரொம்ப அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ கார் டிரைவிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட சாதாரணமாக மற்றவங்க ட்ரைவ் பண்ணுற மாதிரிலாம் கூட இல்லாமல் நல்லா வந்து ஒரு லாங் ஜேர்னி போகணும், லாங் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த ராசியில் இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கக்கிட்ட விட்டுடலாம். அந்தளவுக்கு ரொம்ப டயர்டே ஆக மாட்டாங்க. 2 நாள் கண்டினியூஸாக 3 நாள் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து அதுக்கெல்லாம் சளைக்கவே மாட்டாங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணி அவங்களோட அந்த சோல் வந்து ரொம்ப ஹாப்பியாகும் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறப்போ. ஸோ அதோட கோர் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் அந்த மாதிரி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அதெல்லாம்
எல்லாம் பண்ணுவாங்க. ட்ரெக்கிங் போகிறது இல்லை லாங் ட்ரைவ் போகிறது அப்படிங்கிறப்போ இவங்க ரொம்ப அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஜேர்னிஸ் பண்ணுறப்போ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ அவங்க டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அவங்க டோட்டலாக அவங்க மூடே சேஞ்ச் ஆகிடும். அடுத்து வரக்கூடிய பல மாதங்களுக்கு வந்து இவங்களோட ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டுக்கு இவங்க தயாராக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பெருமளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த ராசி வந்து காலச்சக்கரத்துக்கு 8வது ராசியாக வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பேராசை, பிரம்மாண்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இன்க்ளூட் ஆகுது. இந்த பேராசையை தொடர்ந்து வர அவமானத்தையும் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லும். இவங்க கிட்ட இருக்க ஒரு கேரக்டர் என்னன்னா, தனக்கு என்ன வரும், தன்னோட கெப்பாசிட்டி என்ன, நம்மளோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்காம இல்லை புரிஞ்சுக்கிட்டாலும் அதை தாண்டி நான் 4 மடங்கு நான் கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்ஸ் ஃபீலிங் இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க. அவங்களோட கோல் லெவலே பார்த்தீங்கன்னா 4 மடங்குலாம் இல்லை 10 மடங்கு தள்ளி கூட வச்சுருப்பாங்க. அதை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க மைண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து அந்த அளவுக்கு அவங்க பெருசாக யோசிப்பாங்க. திங்க் பிக் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நேச்சுரலாக வரும். ஆனாலும் இவங்களுக்கு சந்திரன் இவங்க ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால அந்த மைண்ட் கிளாரிட்டி வந்து இவங்களுக்கு தன்னை பற்றி புரிஞ்சுக்க முடியாது. அந்த கிளாரிட்டி கொடுக்காது சந்திரன். ஸோ இவங்க தன்னோட கெப்பாசிட்டிக்கு தாண்டி அதிக அளவுக்கு ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்து வைப்பாங்க. நிறைய சமயங்களில் அதில் வந்து நிறைய லாஸஸையும் பார்ப்பாங்க. பண இழப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசினருக்கு ஒரு முறையாவது அவங்க லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்கும். ஏதாவது நம்பி இல்லை பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு அதில் தோற்று போகிறது, பணத்தை பெரிய அமௌண்ட்டு இழக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசினருக்கு நடந்திருக்கும். ஸோ இவங்க அந்த மனம் சந்திரனை வந்து இவங்க முழுமையாக ஆக்குப்பை பண்ணுறப்ப அவங்க மனதை நல்லபடியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு தன்னோட கெப்பாசிட்டி என்ன, நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் என்ன, நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இப்போ என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக அதை யோசித்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறப்ப ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமையும் இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு போராட்ட குணம் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 ஸ்டெப்க்கு எய்ம் பண்ணாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு 4-5 ஸ்டெப்பையாவது அவங்க ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. பட் நிறைய வந்து லாஸஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸை இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்னா நிறைய லாஸஸை இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த ராசியோட சின்னம்னு பார்த்தீங்கன்னா தேங்கிய குட்டை, அதுதான் அந்த நீர்நிலை தான் இந்த ராசியினருக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வீட்லேயோ இல்லை இவங்க வேலை செய்கிற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் பார்க்க முடியும். இவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியும். வினோதமான இன்செக்ட்ஸ் எல்லாம் இவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும். அடுத்து வந்து இவங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் குருவாக வர்றது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பண வரவை தான் கண்டிப்பாக கொடுக்கும். இவங்க மைண்ட் செட்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பணத்தை நோக்கியே தான் இருக்கும். பணத்தை எப்படி பெருக்கிறது, அதை இன்னும் அடுத்த சேனல் எப்படி அதுக்கு க்ரியேட் பண்ணுறது, இன்னொரு சோர்ஸ்லேருந்து பணம் எப்படி நம்மளுக்கு கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான நிறைய திங்கிங் இருக்கும் இவங்களுக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளால் இவங்களுக்கு ஆதாயமும் நிறையா இருக்கும். ஏன்னா குருவாக வர்றது. இப்போ குழந்தைகள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் வந்து ஒரு நெக்ஸ்ட் டேர்ன் எடுக்கும். நிறைய ஒரு பாசிட்டிவ் டோனோட அந்த சேஞ்சஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகள் மூலமாகவுமே அவங்களுக்கு வந்து நிறைய லக்குகள் வர ஆரம்பிக்கும். புதுவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லை ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தவுடன் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கட்டாயம் நடந்திருக்கும். இவங்க பணத்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும். எப்பயுமே வந்து பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டினியூஸாக. அது கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் அதை வந்து எப்படி திருப்பி ரீஃபில் பண்ணுறது, எந்த சோர்ஸ்லேருந்து அதை கொண்டு வர முடியும், அடுத்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருப்பாங்க. கொஞ்சம் அந்த ட்ராப் ஆனாலும், அந்த பேங்க் பேலன்ஸ் ட்ராப் ஆனாலும் இவங்களுக்கு வந்து அதை வந்து அப்படியே அசால்ட்டாலாம் எடுத்துக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் எப்பயுமே இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடம் செவ்வாயாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு எவ்வளோ கீழே விழுந்தாலும் சரி, எவ்வளோ லாஸ் ஆனாலும் சரி, இவங்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லாஸ்லேருந்து இவங்களால வெளியே வந்துட முடியும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த 3ஆம் இடம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இவங்க முயற்சியுமே ஒரு நாளுமே இவங்க விடவே மாட்டாங்க. கண்டினியூஸாக எவ்வளோ பெரிய அடிப்பட்டாலும் சரி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ண அவங்க வெற்றியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்களால அதில் வந்து ஒரு தொய்வு இல்லாமல் திருப்பி அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ராசியினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இந்த விருச்சிக ராசியினர் தான்.
4ஆம் அதிபதி வந்து இவங்களுக்கு சனி பகவானாக வர்றது வந்து இவங்களுக்கு அம்மாவோட ஹெல்த் அந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் காட்டினாலும் இவங்களுக்கு வந்து இவங்களோட அம்மா வந்து நல்ல ஒரு பக்திமானாக இருப்பாங்க, நிறைய வேண்டுதல்கள் வைக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து இவங்களுக்குமே அந்த பழக்கம்லாம் நிறைய வந்திருக்கும். 4ஆம் அதிபதி சனி பகவானாக வர்றது வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ப்ரமோட் ஆகிடும். அந்த இடம் வந்து நல்ல விலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல க்ரோ ஆகக்கூடிய நிலைமைக்கு போயிடும். வந்து அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி அவங்க விருச்சிக ராசினை வந்து ஒரி பண்ணாமல் இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்காக எப்பயுமே இவங்க இந்த இடத்துல வாங்கி போட்டோமே இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே, வேல்யூ ஏறவே இல்லையே அப்படிலாம் கவலைப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் எப்பயுமே இவங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு சனி பகவான் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கிறாங்க. 5ஆம் இடத்து குரு வந்து இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் நிறைய யோகம் அப்படிங்கிறது தான் காட்டுது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும். திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்ற மாதிரியான இவங்க லைஃப்பை பிரிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இவங்களுக்கு லைஃப் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதனால் விருச்சிக ராசினர் யாராக இருந்தாலும் அவங்க லைஃப் பார்ட்னரை வந்து ஓரளவுக்கு நல்லா மதித்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கான யோகங்கள் வந்து இன்னும் மென்மேலும் ஜாஸ்தியாகும். அடுத்து வந்து இந்த விருச்சிக ராசினருக்கு வந்து இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களோட இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வத்தை இவங்க வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவுமே குறிப்பாக உக்கிர தெய்வங்கள் ஏதாவது எடுத்து நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிட்டு அதோட வழிபாடுகளை வந்து நீங்கள் முறைப்படி ஏதாவது கற்றுக்கிட்டோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் பெருமளவு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் அமையும். 6ஆம் இடத்துல வந்து இவங்களுக்கு சனி நீசம் அப்படிங்கிறதுனால இவங்க பிறந்த இடத்த விட்டு வேற ஊர் வேற மாநிலம் இந்த மாதிரி இடங்கள்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து இவங்களுக்கு பெருமளவு யோகத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். 7ஆம் இடத்துல இவங்களுக்கு சந்திரன் உச்சமாக வர்றது அப்படிங்கிறது வந்து முதலே சொன்ன மாதிரி இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிறைய புகழ் யோகங்கள் இதை தரக்கூடிய விஷயமா இவங்களுக்கு அமையும். 8ஆம் இடம் வந்து புதன் இடமா வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிளானிங் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் டினோட் பண்ணுது. உங்களுக்கு பணம் பெருக்கக்கூடிய சக்தி நிறையவே இருந்தாலும் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு பிளானிங் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஏதாவது ஒரு இதை நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறப்ப அவங்கக்கிட்ட நீங்கள் கலந்து பேசிக்கோங்க. நல்லா க்ளீனாக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் சக்ஸஸை பார்க்க முடியும். அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க பார்ட்னர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பணம் கொடுத்து டெய்லி அதை வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறப்ப ஏன்னா உங்களுக்கு பார்ட்னர் தான் உங்களுக்கு லக்கி சாமே. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிறது மூலமாக உங்கள் லக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். பண வரவு அப்படிங்கிறத வந்து அதிகப்படுத்திக்கவும் முடியும். 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய லாபங்களை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தொழில்காரகனாக அமைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பிலேயே நிறைய தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு சூரியனோட ஃபேவர்னால உங்களுக்கு நல்லபடியாகவே அது வந்து அமையும். நல்ல டெவலப்மெண்ட்ஸும் அதில் நீங்கள் பார்க்க முடியும். 11ஆம் இடம் உங்களுக்கு புதனாக வர்றது அப்படிங்கிறது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. அதாவது குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு இருப்பாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சீசனல் மாதிரி தான், கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சூரியன் அப்படின்னு வர்றதுனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வரும். பிற்காலம் வந்து உங்களுக்கு லைஃப்பில் முன்னாடி ஹாஃபை விட பின்னாடி ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு இருந்தாலுமே உங்களுக்கு சூரியன் நீசம் அப்படின்னு வர்றது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் இப்போவே அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போவே உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கணும். கரெக்ட் டைம் இன்டர்வலில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபுட் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறது மூலமாக பின்னாடி வரக்கூடிய நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு வந்து சுக்கிரனாக வர்றது இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு செட்டில்டான லைஃப் தான் உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறது தான் சொல்லுது. இப்போது உங்களுக்கான பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்களை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விருச்சிக ராசினருக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0773 அப்படின்ற நம்பர்களை தான். இந்த நம்பர்களை நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா நிறைய விதமான முன்னேற்றங்கள் உங்கள் ராசினுக்குன்னே இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைட் பாடியில் இதை எழுதிக்கிறது மூலமாகவும் நீங்கள் உங்கள் அடிக்கடி பார்க்குற இடங்களில் இந்த நம்பர்களை எழுதி வைக்கிறது மூலமாகவும் அது கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருக்க உங்களுக்கான நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கி ஒரு செழிப்பான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்களும் விருச்சிக ராசினராக இருந்தால் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.